மீன் விற்கும் பொன்னம்மா காலையில் வெகு சீக்கிரமே எழுந்து தன்னுடைய ஒரே மகளான கவிதாவை எழுப்பி சொல்லிவிட்டு மீன் ஏலவிடும் இடத்திற்கு சென்று ஏலம் எடுத்து அதை ஒரு பெரிய ஈய வாளியில் வைத்து வேகமாக சென்று ட்ரெயின் பிடித்து பக்கத்தில் இருக்கும் ஊருக்கெல்லாம் நடந்தே போய் கூவி கூவி விற்று அந்த பணத்தை பத்திரமாக தன் பர்சில் வைத்துக் கொள்வாள். மதியம் 12 மணிக்குள் மீன்களை விற்றுவிட வேண்டும் என்று கடைசியாக இருக்கும் மீன்களை சில நேரம் விலை குறைத்தும் யாரிடமாவது கடனுக்காவது கொடுத்துவிட்டுத்தான் வீட்டுக்கு வருவாள். பொன்னம்மாவின் மகள் காலேஜில் 1ஆம் ஆண்டு படிப்பதால் மகள் கவிதா காலையில் சமைத்து வைத்த சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு தன் மகளின் அழுக்கு துணியை துவைத்து காய போட்டு குளித்துவிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாள். கவிதா காலேஜில் இருந்து வந்ததும் பொன்னம்மா மீன் விற்ற லாப பணத்தை எடுத்து கொஞ்சமாக வீட்டு செலவுக்கு வைத்துவிட்டு மீத பணத்தை தன் மகளின் கல்யாணத்திற்காக சேமித்து வைத்தாள். தனக்கும் தன் மகளுக்கும் யாரும் இல்லை என்பதால் தனக்கு ஏதாவது ஆனால் கூட தன் மகள் தைரியமாக அவள் சேமித்து வைத்த பணத்தை வைத்து மரியாதையுடன் வாழ வேண்டும் என்பதால் பொன்னம்மா சேமிப்பிலும் சிக்கனத்திலும் கவனமாக இருந்தாள். எந்த ஒரு வீண் செலவும் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் தன் மகளுக்காகவே வாழ்ந்தாள். ஆனால் அவளுடைய மகள் கவிதா இன்றைய காலத்திற்கு ஏற்றது போல ஃபேஷனாக வாழ்ந்தாள். அதை தன் அம்மாவிற்கு தெரியாமல் பார்த்து கொண்டாள். அதற்கெல்லாம் தன்னுடைய அம்மா மீன் விற்ற லாபத்தில் சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து செலவழித்து வந்தாள். பேங்க் பரிவர்த்தனை எதுவும் பொன்னம்மாவுக்கு தெரியாது என்பதால் தன் இஷ்டம் போல செலவழித்தாள். தன்னுடைய அம்மா படும் எல்லா கஷ்டங்களும் தெரிந்தும் அவள் இளம் வயது அவளை இப்படி நடக்க தூண்டியது. பொன்னம்மா தன் மகள் கவிதாவின் வாழ்க்கையை பற்றி பல கனவுகளுடன் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாள். ஒரு நாள் பொன்னம்மா மகள் கவிதாவிடம், ஏமா பேங்க்ல நம்ம சேர்த்து வச்ச பணம் எவ்வளவு இருக்கும் என்று கேட்டதும் கவிதா என்ன பொய் சொல்வது என்று யோசித்தாள். கவிதா பதில் ஏதும் சொல்லாததால் பொன்னம்மா மீண்டும் தன் மகளிடம், என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லு என்று கேட்டவுடன், அம்மா நாளைக்கு பார்த்து சொல்றேன் என்று சமாளித்தாள். மறுநாள் எப்போதும் போல பொன்னம்மா மீன் விற்கச் சென்ற இடத்தில் பொன்னம்மாவிடம் ஒரு பணக்காரி தன் மகனுக்கு பெண் பார்த்து கொண்டிருப்பதாகவும் நல்ல குடும்பத்திற்கேற்ற பெண்ணாக இருந்தால் சொல்லும்படி கேட்டாள். ஜாதி மதம் தேவையில்லை என்றும் கஷ்டப்படும் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னதால் பொன்னம்மாவிற்கு ஒரு யோசனை வந்தது. உடனே என் பொண்ணு இருக்குமா, நல்ல பொண்ணுமா என்று சொன்னவுடன், சரி பொன்னம்மா, என் மகனுக்கு உன் மகதான்னு எழுதியிருந்தா அப்படியே நடக்கட்டும், நாளைக்கு உன் மகளை பொண்ணு பார்க்க வர்றேன் என்று அந்த பணக்காரி சொல்லவும் சந்தோஷமாக அங்கிருந்து தன் வீட்டுக்கு வந்த பொன்னம்மா மகள் கவிதாவிடம், உன்னை பணக்காரங்க பொண்ணு பார்க்க வர்றாங்கடி என்று அவளிடம் சொன்னதும் அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். மறுநாள் அவர்கள் சொன்னது போலவே பெண் பார்க்க வந்தனர். கவிதாவை பார்த்ததும் அவர்களுக்கு பிடித்து போக கல்யாணத்தை உடனே வைக்கச் சொல்லி பொன்னம்மாவை வற்புறுத்தினார்கள். அவளும் சரி என்று சொன்னதும் தன் மகளிடம் பேங்கில் சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து தரச் சொல்லி கேட்க கவிதா தன் அம்மாவிடம் நான் பணத்தை செலவு செய்து விட்டதாக சொல்லி அழுதாள். தனக்கு ஒரே மகள் என்பதால் கன்னத்தில் ஒரு அறை அறைந்துவிட்டு அதோடு நிறுத்திவிட்டாள். தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இப்படி தேவையில்லாமல் செலவு செய்து விட்டாளே என்று அழுது கொண்டே இருந்தாள். சரி, நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டு அழுதால் எதுவும் ஆகாது என்று தன் மகளின் நல்ல வாழ்க்கையை நாமே கெடுத்துவிட வேண்டாம் என்று வட்டிக்கு கடன் வாங்கி தன் மகள் கல்யாணத்தை முடித்து வைத்தாள். அதற்கு பிறகு கவிதாவின் வாழ்க்கை நல்லபடியாகவே இருந்தது. ஆனால் அவள் தாய் பொன்னம்மாதான் அவள் வாங்கிய கடனுக்காக மிகவும் சிரமப்பட்டு வட்டி கட்டி கொண்டிருந்தாள். தனிமையும் கடன் சுமையும் அதிகமாக இருந்ததால் சில நேரம் பொன்னம்மாள் தனக்குத்தானே முணங்கிக் கொண்டிருப்பாள். அப்படியே சில காலம் அவள் வாழ்க்கை கழிந்தது. தாய் தந்தை பிள்ளைகளுக்காக கஷ்டப்படும் போது பிள்ளைகளும் அதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் பெற்ற கடனுக்கு உதவியாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.